எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கு, சும்மா சிரிச்சிட்டு இருக்க. வெரி குட். டிடி ஆஃப் டே 2 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்லபடியாக ஓட்டி பழகிக்கிட்டாங்கன்னே சொல்லிடலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிடிஎஃபோட வளர்ப்பில் நல்லபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என் தலைவி வளர்ந்து வராங்க. ஸோ இன்னைக்கு வந்து டே 2. ஸோ வந்து கண்டினியூவாக வந்து பண்ண நம்ம சொல்லி கொடுத்தா தான் வந்து பண்ண அவங்க நல்லா கற்றுப்பாங்க. ஒரு நார்மலான பேசிக் நம்ம கிட்ட கற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் போவாங்கல்ல, டிரைவிங் கிளாஸ் போனாங்கன்னா நல்லா கற்றுப்பாங்க. ஸோ சலோ நல்லா ஞாபகப்படுத்திக்கோ. இப்போ என்ன பண்ணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் கிளட்ச், பிரேக், அப்புறம் ஆன் பண்ணுங்க. அப்புறம் இது கீழே இருக்க மேல இருக்கா? இது கீழே இறக்கணும். எப்படி இருக்கு? இறக்கி கட்டு. அது எனக்கு அது கஷ்டம். அப்படிலாம் கஷ்டம் இல்லை. நீ எப்படி லைட்டா மேலே இல்லை, லைட்டா மேலே இல்லை. என்னால முடியலடா. ரெண்டு கையில நமக்கு வேணாம். செட்டிங்க பாரு, லைட்டா பிடிச்சிக்கிட்டியா? லைட்டா மேலே தூக்கும் போது அமுக்குனா ஈஸியா போயிடும். இப்படி இருக்கும்போது அமுக்குனா கஷ்டம். லைட்டா மேலே தூக்கி அப்புறம் அமுக்குனா தான் ஈஸியா இருக்கும். நீங்க தூக்கு அதே மாதிரி பண்ணு. மேலே தான் இல்லை, இழுத்தாதான் தூக்க முடியும், அமுக்க முடியும். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் கியர் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோ. இப்போ டர்ன் பண்ணுறதுனால நான் டர்ன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆக்சிலேட்டர் கிளட்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுக்கணும். ஆக்சிலேட்டர் அதே டைமில் வந்து பார்த்தா அமுத்தணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வண்டி நார்மலாக போக ஆரம்பிக்கும்போது மறுபடியும் கிளட்சை பிடிச்சி செகண்ட் கியர். அப்போ வந்து பண்ணால் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. வண்டி வந்து ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து கிளட்ச் அமைக்கி ஃபர்ஸ்ட் கியருக்கு மாற்றிடணும். ஸ்பீடு எவ்வளோக்கு கம்மி பண்ணுறியோ அவ்வளோக்கு கியர் கம்மி பண்ணணும். எவ்வளோக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு கியரை ஜாஸ்தி பண்ணணும். ஓகேவா? நான் இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பண்ணால் ரெண்டு கையில் தான் பிடிக்கணும். இப்போ டேர்ன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா இப்படி வந்து இப்படி விட்டு இப்படி டேர்ன் பண்ணணும். இப்பவே கண்ணை கட்டுது. ஓகேவா? இப்போ செகண்டில் இருக்குது. அப்படி இது தேர்டு, அப்புறம் இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது ரிவர்ஸ். ஃபிஃப்த் வரைக்கும் ஓகே. இதுலயே சொல்ற மாதிரி தான். வா கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. மணி கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? என்னடா ஹாப்பி ஜர்னியா? ஹாப்பி ஜர்னில இருக்கு. அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்ப ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கிரிஞ்சிங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஐயோ சார்ஜ் ஆகாத. நான் ஆன் பண்ணினா போல சார்ஜ் இல்லடா. ஆக்சுவலி டிடிஎஃப் நேத்து வந்து பண்ண நம்மளோட ஃபேமிலி குரூப்ல என் ஒய்ஃப் வந்து பண்ண ஓட்டுற ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தேன். ஜித்து கார்ல தெரியாத வித்தியே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்த உடனே எல்லாரும் ஃபயர் விடுறாங்க, ஹார்ட் விடுறாங்க. தலைவி இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு எல்லாரும் உட்கார வச்சு மாஸ் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணு. கிளட்ச் தான் நல்லா அமுக்குறது. ஹேண்ட் பிரேக் வெளியிடு. இல்ல பிரேக்ல இருந்து கால் வை. பிரேக்ல கால் வை, இல்லைன்னா பின்னாடி போகும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இப்போ வந்து பிரேக்ல இருந்து கால் எடுத்துரு. கொஞ்சம் கொஞ்சமா கிளட்ச் விடும் போது த்ராட்டில் பண்ணு. ஒரு நிமிஷம் ஆக்சிலேட்டர் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட்டர் கூட. ஆக்சிலேட்டர் அமுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சிலேட்டர் அமுக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிளட்ச்ல இருந்து கால் எடு. ஃபுல்லா வெளிய எடுத்துற கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எடு. கொஞ்சமா தான். வெயிட் பண்ண. அவ்வளவுதான். ஐ அம் சேஃப். இன்னைக்கு பாருங்க எல்லாரும் கொல்ல போறோம். தோசை ஃபுல்லா திருப்பி. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? லைட்டா ஆக்சிலேட்டர் அமுக்கு. ஒரு சிங்க பண்ண வளர்த்திட்டு இருக்க. என் பொண்டாட்டி சமையல தெரியுமா? அப்படி சொல்லணும்னா தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா, அதுவும் தெரியாது என் தலைவிக்கு. ஓ காட். அவ்வளவுதான் ஸ்வீட். இது போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இரு போட்டு அமைதி. ஏன் அவரே மறந்துட்டாரு. ஒரே தேடி இருப்பாங்க. அதை எடுத்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. ஸ்ட்ரைட் பண்ணணும். டர்ன் பண்ண உடனே ஸ்ட்ரைட் பண்ணணும். அவ்வளவுதான். இது வண்டி ஸ்பீடா போகுது. அதெல்லாம் அப்படிதான். யாரோட வளர்ப்பு? அவர் பெருமையை சொல்லிப்பாரு. உண்மையா சொல்றேன். ஆக்சிலேட்டர் நல்லா அமுக்குடி. அப்போ விட்டு ஆக்சிலேட்டர் இருந்து விட்டுரு. என்ன ஆனாலும் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு பிரேக் ஒண்ணு, இந்த ஹேண்ட் பிரேக் ஒண்ணு. வாசனா சாரி, நான் உங்க வளர்ப்புல சந்தேகப்பட்டு நான் சீட் பெல்ட்லாம் போட்டேன்னா. இதுக்கு மேல தேவையில்லை. தேவையில்லை. நான் சீட் பெல்ட் நான் கழட்டிட்டேன்னா. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கொஞ்சம் தாண்டி ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க. கொஞ்சம் வேகம் மூவ் பண்ணதுக்கு அமுத்து ஆக்சிலேட்டர். வேகம் மூவ் போனா ஆக்சிலேட்டர் அமுக்கணும். இப்போ கிளட்ச் பிடி. ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடு. டக்குனு கியர் கீழே தள்ளு. வர மாட்டேங்குது. ஆக்சிலேட்டர் நல்லாவே கிளட்ச ஃபுல்லா பிடிக்கல. சாரி கீர்லாம் அப்படி அடிக்க விடக்கூடாது. மனசே வலிக்குது எனக்கு இப்போ. இரு விடக்கூடாது. அப்படி டமார்னு வண்டியே பிடிச்சி நின்றுச்சு. எங்க பின்னாடி போகுது. கீர்ல இருந்தும் பின்னாடி போகுதுன்னா இப்ப என் தலைவி இன்னும் கிளட்ச பிடிச்சிட்டே இருக்காங்க. வாசனா சாரி, நான் உங்க வளர்ப்புல சந்தேகப்பட்டு நான் சீட் பெல்ட்லாம் போட்டேன்னா. இதுக்கு மேல தேவையில்லை. தேவையில்லை. நான் சீட் பெல்ட் நான் கழட்டிட்டேன்னா. விடக்கூடாதுன்னு சொன்னது
சொன்னது யாரு? நானா நீங்களா? இப்ப எதுதான் போடணும், எதை எடுக்கணும்? கிளட்ச் புடிச்சு வண்டி ஸ்டார்ட் போடு. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கியர் போடு. கொஞ்சம் கொஞ்சமா கிளட்ச்ல ரிலீஸ் பண்ணும், ஆக்சிலேட்டர் அமுத்தணும். எனக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு. இதுதான் நீ ஈஸியா பண்ற. கிளட்ச் மட்டும் வெளிய எடுக்கும்போது மெதுவா எடு ஸ்வீட். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல டக்குன்னு எடுத்துறல, அதை மட்டும் எடுத்துறாத. சூப்பர் ஸ்மூத். செம்ம ஸ்மூத். மூஞ்சியை வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோ. ரியாக்ஷன்ல மாட்டிக்க கூடாது. ஒண்ணுமே தெரியாதுனாலும் அப்படி கெத்தான ஒரு இது. எப்படி வித்தியாசம்? ஓகே, கீர் மாத்து. கீழே தள்ளு. ஆமா, அவ்வளவுதான். கிளட்ச் இருந்து கால் எடுத்துக்கோ. இப்போ நல்லாவே கால் எடுத்துக்கலாம். திருப்பிக்கோ. திருப்பி ஆக்சிலேட்டர் அமுக்கு, இல்ல வண்டி ஆஃப் ஆயிடும். ஆக்சிலேட்டர் அமுக்கு. அமுக்கி இதுதான் அவரே தெரியலமா. வேணா, அவரை விட்டுறலாம். அவரே ஏறி போயிடுவார் பஸ் இன்னைக்கு. ஸ்லோவா கூடாது செகண்ட் கியர்ல. ஓவா இருக்க கூடாதா? பறக்க விட்டுலாமா? அமுக்கு ஆக்சிலேட்டர் அமுக்கு. அமுக்கி புடி. அமுக்கு ஆக்சிலேட்டர் அமுக்கு. அமுக்குடி ஆக்சிலேட்டர். திருப்பு. சீட் பெல்ட் கழட்டிடா. அமுக்கு ஆக்சிலேட்டர். ஓகே, ஸ்ட்ரெயிட் பண்ணு. ஆக்சிலேட்டர் அமுக்கு. ஏன் ஸ்லோவா போற? வண்டி ஆஃப் ஆயிடும். ஏன் கத்துற? நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஸ்பீடா போன்னு சொல்லணும்? 2x ஸ்பீட்ல போட்டு எடிட் பண்ணிட்டா என்ன? நல்லா இருக்கு. குடிக்க தண்ணியை காணும். தண்ணி தீந்து போச்சு. அதனால தூக்கி வீசிட்டீங்களா வெளிய? இல்ல, என்னோட பேக்குள்ள வச்சிருக்கேன் பாட்டில. ஆமா, பாட்டிலே தான். வெளிங்காடு வரும்போது ஒரு கடை இருக்குல்ல. அமுக்கு ஆமா, கார் ஆக்சிலேட்டர் கூட ஸ்வீட். திருப்பு. டர்ன் பண்ணு. அவ்வளவுதான். டர்ன் பண்ணு. ஆக்சிலேட்டர் அமுக்கு. நீ அப்புறமே பேசுவியா? ஆக்சிலேட்டர் கொடு. கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பிரேக் லைட்டா மிதிக்கணும். ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து கொஞ்சம் டர்ன் பண்ணும்போது பிரேக்ல லைட்டா அப்ளை பண்ணி திரும்பினதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நேரா போய் விட்டு சொல்றேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் தலைவி அப்படியே. ஆனா நல்லா டர்ன் பண்ணா. ஏண்டா ஐயோ, அந்த நீங்க ஹேண்ட் பிரேக் ரெடியா வச்சிருந்தீங்க பாருங்க. பாத்தியா? ரெடியா இருந்த நானும். ஓகே, ஹேண்ட் பிரேக்லாம் போடாது. ஹேண்ட் பிரேக் இழுத்த உடனே கதவு தட்டு டமார்னு குச்சிரணும்னு நினைச்சியா? எனக்கு இருக்க ஐடியா இல்ல எனக்கு. பாருங்க, இந்த சீட் அன்லாக்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ வண்டியை கிளட்ச்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டா கிளட்ச்ல இருந்து ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடு. முதல்ல இருந்து சொல்லுங்க. பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும். அது எடுக்க தேவையில்ல. எவரோ நினைக்கிறான் பிரேக்ல இருந்து கால். ஆமா, பிரேக்ல இருந்து கால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கிளட்சை விட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கணும். அதேதான், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து அந்த கரண்ட் கம்பம் தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். எப்படா டேய், வருது? எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கு? சும்மா சிரிச்சிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆக்சிலேட்டர் கிளட்ச் இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் அமுக்குன்னு. நான் சொல்றேன், அதையே திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். சிரிக்காது ஸ்வீட், எனக்கு பிடிக்கல. நான் தான் சொல்லி கூட்டு வந்திருக்கேன், என் ஒய்ஃப் எப்படி ஓட்டுவா பாரு அப்படின்னு சொல்லி. வித்யா பொண்டாட்டிலாம் கீர் பைக் ஓட்டுறாலாம். விக்கல் போயிடுச்சா? லூசு கத்திட்டு போட்டு அமைதானமா பாத்துட்டு சரி அமைதானக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன லூசு கத்திட்டு நம்பிட்டியா நான் திட்டினது? இல்ல இரு ஒரு நிமிஷம். கிளட்ச் இப்போ நீ கிளட்ச் நின்றுச்சானே வாயில வருது. இருடா, விக்கல் நின்றுச்சா? வாசனை உண்மை வச்சு கவனிச்சியா? வித்யா பொண்டாட்டி பைக் ஓட்டுறாளாமா. ஏய் சே அது நேத்து சொன்ன இல்லடா, அது நார்மலா சொன்னேன்டா. நார்மலா சொல்றேன், உங்க தம்பி பக்கமா ஏன் இழுக்குதுங்கறது நார்மலா சொன்னேன்டா. வித்யா பொண்டாட்டிலாம் கீர் பைக் ஓட்டுறாலாம். அவங்க போனா நான் போணுமா? சும்மா அதுதான், அதனால தானே அது சொன்னது. புரியுதா? அது ஒரு கம்பேர், நம்ம யாரு கூட கம்பேர் பண்ணதா ஒரு கோவம் ஒரு மனுஷங்களுக்கு இருந்து பொண்ணுங்களுக்கு. அவரு சமாளிக்கிறார். ஓகே இதுதான் நான் நல்லதே பண்ணுவேன் இந்த உலகத்துல. கிளட்ச ஃபுல்லா புடிச்சிட்டு தான் இனிமேல் கீர் போடணும். அது நல்லா ஓகே, டர்ன் பண்ணி. ஹேண்ட் பிரேக் எதுக்கு இங்க இருக்கு? அது எடு. ஸ்வீட்டி, நம்ம எல்லாம் பேசாத, ப்ரொஃபஷனலா பேசிட்டு கொஞ்சம் இழுத்து அமுத்தி கீழே வந்து தள்ளு. கீழ இருக்கா மேல இருக்கா? சபா, நானும் எப்படி எல்லாம் கார் ஓட்ட சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தில இருந்து தமிழ் வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஒய்ஃபுக்கு எப்படி எல்லாம் சொல்லி தராங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஆனா எவனுமே இந்த ஹேண்ட் பிரேக் எடுக்க தெரியாம இந்த இது சத்து இல்லாம இருந்தது இல்ல. லைட்டா இப்படி மேல தூக்கும் போது இப்படி அமுத்தினா இங்க பாரு எப்படி ஃப்ளோவா போகுது. இங்க பாரு, இப்ப அமுக்குனா போகாது, எனக்கே போகுது இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணும், இதை லைட்டா இப்படி மேல இழுத்தீங்கன்னா இப்ப பாரு எப்படி போகுதுன்னு. அப்படியே அமுக்கி அப்படியே தள்ளா முடிஞ்சு. Many hours later. தயவு செஞ்சு கீர் மாத்தும் போது ஆக்சிலேட்டர் கூட இல்ல ஆஃப் ஆயிடும். ஸ்ட்ரைட் பண்ணு, கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணாத. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. ஸ்பீட் பண்ணு, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணு. ஓகே, ஆக்சிலேட்டர் வந்து கால் எடு, கிளட்ச்ல கால் வை. ஆமா, இத புடி, திருப்பு. பிரேக் இல்ல பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த இடத்துல டர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா டர்ன் பண்ணிடணும். முற்ற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், கிளட்சை பிடிச்சி பிரேக் அமுக்கணும். ரொம்ப இடிக்கி விட்டுருச்சு, அப்ப கிளட்சை பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடு. என்ன எனக்கு புரியல. கிளட்சை பிடி ஃபர்ஸ்ட்.
ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துரு. பிரேக் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. அதாவது இங்கே பார்த்துக்கோ ஸ்வீட்டு, ஆக்சிலேட்டர் அமுக்கும் போது என்றைக்குமே கிளச்சு பிரேக்கு அமுக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர் அமுக்கும் போது எது கூடயும் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. கான்டாக்ட் யார் கூட இருக்கணும்னா கிளச் அண்ட் பிரேக் கூட மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கணும். பிரேக் அமுக்கும் போது கிளச் அமுக்கிக்கலாம். இப்போ ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஆக்சிலேட்டர் மாமியார், பிரேக் ஹஸ்பண்ட், கிளட்ச் ஒய்ஃப். இப்போ கனெக்ஷன் வந்து பிரேக்குக்கும் கிளட்சுக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கணும். மாமியார்ட்ட பேசும்போது ஹஸ்பண்ட தொடக்கூடாது, ஹஸ்பண்ட பேசும்போது மாமியார் தொடக்கூடாது. இதெல்லாம் டைலாக் அவ குழம்பிட்டாடா. நான் குழப்பினு தான், உண்மை இல்ல, உண்மைதான் அது. ஆனா நீ ரொம்ப குழப்பிட்டடா. மன்னிச்சிரு ஸ்வீட்டு. வீட்டுக்கு போலாம் வேண்டாம். சரி விடு, வண்டி எடுத்து கிளட்ச் பிடி. ஃபர்ஸ்ட் கியர் போடு. எந்தெந்த கால் எதுக்கு யூஸ் பண்றாங்க? லெஃப்ட் லெக் எந்த லெஃப்ட் வந்து கிளட்ச் மட்டும் தான் பிடிக்கிறா. அது ஆட்டோமேட்டிக். நான் சொல்லி தராமே அது மட்டும் தான் பண்றான். அதனால நானும் அப்படியே விட்டேன். ஏன்னா கிளட்சுக்கு நிறைய பவர் தேவைப்படுது இல்ல, அதனால ஒரே கால்ல வச்சுக்கிறான். கிளட்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கால் எடு, கொஞ்சம் கொஞ்சமா கால் எடு, எல்லாம் வந்துரும். அவ்வளவு நேரம் வந்துருச்சு. கண்ணு பட்டுச்சு இவனுங்க 2 பேர் கண்ணு. நான் வேணா கண்ணை மூடிக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடு. அதுவே தள்ளுது பவர். அப்படியே தள்ளும், அப்படி தள்ளும். அப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் நீ. அப்போ திருப்பி இல்லைன்னா முட்டிடுவ. திருப்பி நல்லா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கியர்ல போ, ஸ்ட்ரைட் பண்ணு. ஸ்லோவா போய்க்கோ, ஸ்லோவா போய்க்கோ. ஸ்லோவா போய் அது மேல ஏறணும். ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் திரும்பணும். ஏறல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஏற சொல்றீங்க. ஏறலாம். இப்போ என்ன ஏறணும்? எங்க போ, ஏறணும்? நான் சொல்றேன். கார் மட்டும் நீ ஓட்டி பழகடி. உன்னை ஓட்ட விட்டு அவ்வளவுதான். அப்படியே ரோட்ல இருக்க மாட்டாங்க. இல்ல அப்புறம் உன் லைசன்ஸ் கேன்சல். அப்புறம் எதுக்கு தான் வாழ்றோன்னே தெரியாம நான் ஓட்டாமே இருந்துப்பேன். ஒருத்தர் வர்றாரு. அது யாரோ ஒருத்தர் இல்ல, எங்க அம்மா தான். ஓ கண்ணு தெரியல. இங்க பாரு, ஏதோ ஒரு தாத்தா வராங்கன்னா நினைச்சேன் நான் வந்துட்டு. அது ஆமா ஆமா. ஸ்லோ பண்ணும்போது லைட்டா பிரேக் அமுக்கணும். இப்ப எதுல இருந்து அமுக்கணும் நானே இப்போ? ஆக்சிலேட்டர் அங்க பாருங்க பாருங்க. நேரா அத்தைக்கு நேரா போகுது. இல்ல நான் நினைக்கவே மாட்டேன். அத்திக்கு பை சொல்லு. கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுடி. Very good, Ra. Kay good. வெரி குட். அத்தா இல்சாய் உயர் என்னோட தானே போனா போட்டோம். இப்போ என்ன பண்ணு? லைட்டா அதுவே போகும். இல்ல போல போகண்டி லைட்டா எடுறி. சரிம்மா பாய். இப்போ என்ன பண்ணு? கிளட்ச்ல இருந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எனக்கு பாரு உன்னை வெரி குட்ல எங்க அம்மா சொல்றாங்க. இப்போ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஜட்ஜ் பண்ணி போய்க்கோ ஸ்வீட். அவ்வளவுதான். மாமா மாமா ஐயோ எங்க விடுற? அதுதான் பயமா இருக்கு. அவர் வேற வந்துருவாரு சண்டைக்கு. இப்போ நான் என்ன கிளட்ச்ல இருந்து எடுக்கணும்? இன்னும் எடுக்காம இருக்கா? எடுடி. எடுக்கவே இல்ல, நீங்க சொல்லணும்ல. இவங்க ஹைட்ல இருந்து பாருங்க, கொஞ்சம் கீழே போங்க. இல்ல இதுவாது பரவாயில்ல தெரியும். அங்க ஸ்டேரிங் எல்லாம் மறைச்சிருச்சு. ரைட் ஏறடி. இங்க முட்டி கிழிச்சு காரை தொலைச்சிரும். அங்க பக்கத்துல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போகணும். அதனால கிளட்சை பிடிச்சி பிரேக் அமுக்கணும். இப்போ அமுக்கணுமா அமுக்க கூடாதா? ஆக்சிலேட்டர் லைட்டா அமுக்கு. இவன் பக்கத்துல வந்துருச்சு. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து கிளட்சை பிடிச்சி பிரேக் அமுக்கு லைட்டா. லெஃப்ட் ரைட் திருப்பி நான் முட்டிடுவேன். தப்பில்ல. இப்போ எடா பாட்டு ஒரு கிளட்ச்ல இருந்து கால் எடுக்கிறதா வேணும்? ஏய் கிளட்ச்ல இன்னும் கை கால் வச்சுட்டு என்ன பண்ற? நீங்க சொல்லவே அது வண்டியை ஸ்லோ பண்றதுக்காக பிரேக் அமுக்கணும். வண்டியை நிப்பாட்டணும்னா நீ பிரேக் அமுக்கி தான் நிப்பாட்டணும். வண்டியை போக வைக்கணும்னா ஆக்சிலேட்டர் அமுக்கணும். பின்னாடி யார் வரான்னு பாருங்க. நம்ம பசங்க தான், வேற யார் வரா? One eternity later. TTF இது டே 5. அப்போ டே 3 வீடியோ, டே 4 வீடியோ, டே 5 வீடியோவில் காட்ட மாட்டியா வாசானா? ஆக்சுவலி அதுக்கப்புறம் காரே ஓட்டலைங்க என் ஒய்ஃபு. ஸோ வந்து வாடி கார் ஓட்டுறீனா அப்படிங்கிறாங்க. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுது, அவங்களுக்குமே டயர்ட் ஆகிடுது. 2 நாளில் டே 1 டே 2லேயே வந்து பார்த்தா என் ஒய்ஃப் இவ்வளோ கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக டிரைவிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டோம்னா அப்படியே பழகி LLR போட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்துருவாங்க. ஆக்சுவலி TTF இதை ஒரு சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட சொல்லி தரணும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியாதோ நம்ம வீடியோ பார்த்தாலே ஈஸியாக சைக்கிள் ஓட்டி பழகிக்கிற மாதிரி அப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சைக்கிள் இருந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்ட பழக வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூட்டி ஓட்டி பழகினதுக்கப்புறம் கீர் பைக் ஓட்ட பழக வைக்கணும். பைக் ஓட்டி பழகினதுக்கப்புறம் சூப்பர் பைக் ஓட்ட பழக வைக்கணும். இது வரைக்கும் சூப்பர் பைக் ஓட்டுற பழக வைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து சூப்பர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் என் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் பைக்கில் வருவாங்க. ஆக்சுவலி எனக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு போகிறத விட கூட கம்பானியனா பைக்கில் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும். பிளான் பண்ணுவோம் TTF. ஸோ வந்து பரவாயில்ல, என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டாங்க TTF. ஒருவேளை நம்மளோட இந்த TTFோட ட்ரைனிங்னால அப்படியா இல்லை என்னன்னு தெரியல, பட் நல்லா வேகமாக கற்றுக்கிட்டாங்க. ஸோ TTF ஸோ ஸ்டே டியூன்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக vlog வரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே TTF நம்ம vlog ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டேக் கேர். எவ்வளோ வேகமாக பண்ண சேஃபாங்க. அது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்காதீங்க. பை TTF லவ் யூ. மிஸ் லாட்ஸ் பார்த்து வாங்க சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.